அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இமெயில் படத்தோட விமர்சனம். இமெயில், ஆமாங்க, நம்ம அந்த தகவல்கள் எல்லாம் பரிமாறுறதுக்கு இமெயில் தான் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி என்னென்னமோ வந்துருச்சு, என்ன பொதுத்தளம் வந்துருச்சு. அதுலேயே நீங்கள் பர்சனலாகவும் எக்ஸ், ட்விட்டர் போய் எக்ஸ் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லைங்களா, இன்ஸ்டா இப்படிலாம். ஆனால் இமெயிலுங்கிறது உங்களுக்கு பர்சனலான தகவல்களை கொண்டு வந்து உங்கள் ஹை அத்தாரிட்டிகிட்ட இருந்தோ, இன்றைக்கி கடிதங்கள் கூட அது மூலியம் தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொரியர், போஸ்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வர்ற இதில் இமெயில். அப்படி ஒரு டைட்டிலை வச்சு ஒரு படம் வெளிவந்துருக்குது இந்த வாரம். இந்த படத்தில் வந்து முருகா அசோக், அவர் தான் நமக்கு தெரிந்த நடிகர், ஹீரோ. அவர் நிறையா கோழி கூது அது இதுலாம் படங்கள் நடித்தார். இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் ஒரு வில்லனிக் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ராகினி திரிவேதி அவங்க தான் ஹீரோயின், புதுமுகம். ஆதவ் பாலாஜி, லுல்லு சபா மனோகர், ஆர்த்தி ஸ்ரீ, அதேமாதிரி பில்லி முரளி, இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து தயாரித்து இயக்கியிருக்கிறார் எஸ்.ஆர். ராஜன். கவாஸ்கர் அவினாஷ் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு. ஜுபின் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் ஒருத்தர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒருத்தர், அதாவது பாடல்கள் இசை ஒருத்தர், பின்னணி இசை ஒருத்தர். செல்வம் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன, அதை முதல்ல பார்த்துருவோம். கதை, ஒரு பெண்ணுக்கு, அதாவது கதாநாயகிக்கு ஒரு இமெயில் வருது. அதில் சில உத்தரவுகள்லாம் வருது. கூடவே கொரியரில் ஒரு 1,00,000 ரூபா பணமும் வருது. அந்த பெண் எப்படின்னா, 4 பேராக ஒரு அறை எடுத்து தங்கிட்டு 4 பெண்கள், அதில் மற்ற பொண்ணுங்கள்லாம் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் நம்ம நடிகர் மனோபாலா கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்குது. காமெடின்னு நினச்சி சில சீன்ஸு, நம்ம நித்யானந்தாவோட கைலாசம் அந்த இதை கம்பேர் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதாவது நிலம் வைக்கிறோம் வாங்க, ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல அப்படின்னு சொல்லி விற்பாங்க இல்லையா, அப்படி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அங்கே 4 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அதில் இந்த பொண்ணு ஒருத்தர். இந்த பொண்ணால் மட்டும் எந்த ஆர்டரும் பிடிக்க முடியல. இதில் கடுப்பாக இருக்கார் மனோபாலா. இந்த நிலையில் வாடகை கொடுக்க கூட காசு இல்லாமல் இருக்குது. மற்ற பொண்ணுங்கள்லாம் வாடகை கொடுத்துருது, ரூம்மேட்டு. ஆனால் இந்த பொண்ணால் கொடுக்க முடியல. ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு எடுத்துருக்குறாங்க. அவங்களால கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் இந்த 1,00,000 ரூபா பணம் வருது. இன்னொரு பக்கம் இந்த பெண் அதுக்கு முன்னாலேருந்து பக்கத்து ஃப்ளாட்டில் குடியிருக்கிற நம்ம முருகா அசோக்கை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. அவரோட பேசுகிறதே உங்களுக்கு சுகமாக இருக்குது, சுகானுபவமாக இருக்குது. அவர்கிட்ட வேலை கேட்குற சர்க்கிளில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்தான்னு போக்கு காட்டிகிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த 1,00,000 ரூபா வருது. இந்த 1,00,000 ரூபா வந்தோடனே இவங்க மனநிலையே மாறுது. இறங்கி சில அந்த இமெயிலில் வர உத்தரவுகளுக்கெல்லாம் அடிபணிந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இமெயிலில் வர உத்தரவுகள் ரொம்ப ஆபத்தானவையாகவும் ரொம்ப அபாயகரமானதாகவும் இருக்குது. இதில் இந்த பொண் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சென்ட்ரல் பெண் மந்திரி, அதாவது மத்திய பெண் மந்திரி, இங்கே உள்ள பெரிய தாதா பில்லி முரளி, வரதன் கேரக்டர், அவர்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்கை கொடுத்து, இதில் நம்ம ஊர் இராணுவ ரகசியம்லாம், அதுக்கு மேலான ரகசியம்லாம், அதாவது நம்ம அமைச்சர் அவங்களோட சொத்து பத்துகள் விவரம், எந்தெந்த ஊரில் எவ்வளோ வாங்கி போட்டிருக்காங்க, எங்கே எவ்வளோ எந்த பேங்கில் போட்டு வச்சுருக்காங்கிற டீட்டெயிலாம் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சிடவே கூடாது, பத்திரமா வச்சுக்கு, இதை வச்சு தான் நம்ம காய் நகர்த்தணும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. அவர் பிள்ளைகிட்ட அந்த ஹார்ட் டிஸ்கை கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த புள்ள பெரும் பெண்பித்தனாக இருக்கான். அவன் ஒரு பக்கம் ஹீரோயினோட தோழிகளுக்கெல்லாம் ஆபாசமாக ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு மிரட்டிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த 2 விஷயத்தையும் அட் அ டைமில் டீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். அதில் இவ்வளோ பெரிய தாதா கும்பலோட மோதி ஹீரோயின் ஜெயித்தாரா, ஹீரோ அவருக்கு உதவி பண்ணாரா இல்லையா, ஹீரோ யார், உண்மையாகவே இவருக்கு உதவி பண்ண தான் வராரா இல்லை வேறு எதுவும் நோக்கமா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் படம் பிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்று, அந்த வித்தியாசமும் விறுவிறுப்பும் ஒரே, இந்த படத்துக்கு ஒருத்தரே தயாரிப்பாளர் கூடவே இயக்குனர் அப்படிங்கிறதுனால பாடன் நிறையா இருக்கும் இல்லையா அவருக்கு, அவருடைய தோளில் நிறையா சுமைகள் இருக்கும் இல்லையா, அதனால் சில இடங்களில் பக்காவாக பள்ளி இழுக்குது. அந்த மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த இளம்பெண்கள் கூத்தடிக்கிற சீன்ஸ், ஒரு பாடல் காட்சி பிரமாதமாக இருக்குது. அந்த மாதிரி காட்சிகள் இன்னும் கொஞ்சம் சீன் பண்ணியிருந்த இந்த இமெயில் இன்னும் அழகான மயிலாக நம்ம கண்களுக்கு காட்சி அளித்திருந்திருக்கும். அப்படி இல்லாதனால சில இடங்களில் கொஞ்சம் அவர்ஷனை தருது. ஆனாலும் இளம்பெண்கள் கூட்டம், அதுவும் கவர்ச்சிகரமான உடையில் நிரம்பி வழிகிற இந்த இமெயில் இளைஞர்களை
ஏதோ ஒரு விதத்தில் கவருங்கிறது நமக்கு தோணுது. அதே நேரம் இந்த படத்துக்கு அந்த ஒரு பாடல் காட்சி ஒன்று ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு கவாஸ்கர் அவினாஷ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அதுக்கு ஒளிப்பதிவாளர் செல்வத்தோட ஒளிப்பதிவும் பிரமாதம். அதில் ஹீரோயினோட சைடில் ஆடுற பெண்கள்லாம் பிரமாதமாக ஆடிருக்காங்க. இந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்குன்னே வருவாங்க இல்லையா, முன்னாடிலாம் நம்ம ஊரில் இந்த விசித்ரா, கவிதாஸ்ரீ இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 5-6 நடிகைகள் ஒரே பாட்டுக்கு ஆடுறாங்க. அது ஒன்று போதும் நாம் இந்த படத்துக்கு கொடுத்த டிக்கெட் விலைக்கு அப்படிங்கிற லெவலில் இருக்குது. சில பல குறைகள் இருந்தாலும் இது மாதிரி சில பல ஹாஸ்யங்களும் சுவாரஸ்யங்களும் இமெயிலில் இருக்கிறதுனால இந்த இமெயிலை நம்ம ரசிக்கலாம், இளைஞர் பட்டாலும் கொண்டாடலாம். அதே நேரம் அசோக் குமார், ராகினி திரிவேதி ஜோடியோட அந்த எதிர்பாராத ட்விஸ்ட்டும் படத்தில் பெரிய, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான காதலா இல்லை காரிய காதலா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற விதமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்படி படத்தில் நிறையும் குறையும் நிறையவே இருந்தாலும் எஸ்ஆர் ராஜனோட இயக்கத்தில் இந்த படம் இமெயில் ஏதோ ஒரு விதத்தில் ரசிகர்களில் மயிலாக கவரும். அதே மாதிரி ஏதோ சில விஷயங்களில் கொஞ்சம் எரிச்சலையும் ஏற்படுத்துன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.